ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி மார்னிங் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன், நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட்டிகேட் ஆகாமல் எதுவுமே எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் டே உடைய, அதாவது ஃப்ரைடே உடைய ஹை அண்ட் லோ தான் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் ரியாக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மொமெண்டம் ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரைடே அன்றைக்கி. ஸோ நம்மளோட அடுத்த க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட ஹை அண்ட் லோ. கரெக்டாக அதே மாதிரி ஃப்ரைடேயோட ஹை நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகிட்டு ஒரு ஆவரேஜ் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட்டிகேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மட்டும்தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பிளைண்டாக இன்டர்மீடியட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி அது நல்லா ஒர்க் ஆகும். அந்த ஒரு நாள் ஒர்க் ஆகிறதுனால எல்லா நாளும் உங்களோட ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது சொல்லவே முடியாது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, டிசிப்ளினை இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு செமினார் கிளாஸஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கோட நிஃப்டி லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நியர்பை க்ரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். என்னென்னா இன்றைக்கோட டே ஹை, அதாவது இன்றைக்கோட டே ஹை தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட லோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் இது. ஸோ இந்த இதுதான் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் இன்ன வரைக்கும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோ சேஞ்சஸ். ஸோ இந்த மொமெண்டம், இந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மொமெண்டம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம 25,290. ஸோ இது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை நம்ம பிரேக் பண்ணால் மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது, மார்க்கெட் ஃபால் ஆகும்னா அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் 24,995 நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஈஸியாக ஒரு 250 அபோவ் அந்த ரேஞ்ச் கிட்ட நம்மளுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் ஃபால் இருக்குது. ஈஸியாக கேப்சர் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு நம்மளோட சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனால் 24,995 வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், சேம் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,500. மோர் தென் இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ என்னுடைய வியூ வந்து 25,500 இஸ் போதுமான அளவு. ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு இன்ட்ராடே பர்பஸ்க்காக நீங்கள் க்ரூஷியலாக பார்க்கலாம். அண்ட் இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்மால் ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். இன்ட்ராடேயில் அவசரப்பட்டு, அதுவும் பையிங்க்கு அவசரப்பட்டு போகாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் தாண்டி நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். 25,440. ஸோ 447 இந்த ரேஞ்சுக்கு அபோவ் நம்மளுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த டார்கெட் இஸ் 25,506. இந்த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் 25,290 இந்த ரேஞ்ச் அபோவோட மார்க்கெட் நம்மளுக்கு பிலோவாக சஸ்டெயின் ஆகும்போது மட்டும்தான் நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஸோ இது 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஃபாலிங் சைன் மட்டும் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன். ஸோ க்ளோசிங் கன்ஃபர்மேஷன்ஸ் நான் எல்லா வீடியோலாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் என்ன? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எந்த அளவுக்கு க்ரூஷியலாக ஒர்க் ஆகுன்னு. ஃப்ரைடேயோட ஹை அபோவ் போச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் தான் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்கேல்பிங்கில் நீங்கள் இன்ட்ராடேயில் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. நம்ம நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில் மட்டும். ஸோ பேங்க் நிஃப்டியில் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கோட லோ வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 51,925. இன்றைக்கோட ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ 52,200
225. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,925, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 52,225. ஸோ மார்க்கெட் நம்மளோட 51,925 லெவல், இந்த லெவலுக்கு மார்க்கெட் பிலோவாக பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் இன்ட்ராடே டார்கெட்டை நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா 51,672. ஸோ இது நல்லா க்ரூஷியலாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் இன்ட்ராடே பர்பஸ் மட்டும்தான் இது, நாட் பொசிஷனல். ஸோ நான் சொல்கிற ட்ரேடிங், நான் சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து இது எல்லாமே பியூர் இன்ட்ராடே பேசிஸ். இது வந்து பொசிஷனல் லெவல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. 52,500. ஸோ என்னோட ரேஞ்ச் 52,225, இந்த ரேஞ்ச் அபோவ் மார்க்கெட் எனக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா என்னோட அடுத்த லெவல் டார்கெட் வந்து இஸ் கோயிங் டு 52,500 தான் என்னோடய ப்ராப்பர் டார்கெட். சப்போஸ் இன்டர்மீடியட்டில் நாளைக்கு மார்க்கெட் இன்டர்மீடியட்டில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, எந்த ஒரு ட்ரேடும் இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட்டிகேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்கன்னா சப்போஸ் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள் 51,672. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, எனிவே கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச்.